தமிழ் திரையுலகின் போக்கையே மாற்றிய மண்வாசனையை திரைமொழியில் திரை காவியங்களாக படைத்த மகத்தான கலைஞன் பாரதி ராஜாவுக்கு அங்கு இறுதி சடங்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகினர், அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த மண்ணின் மகத்தான கலைஞருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அங்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு அழியாத தடம் பதித்த ஒரு மகத்தான கலைஞனுக்கு முழுமையான அரசு மரியாதையுடன் இந்த இறுதி மரியாதை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவத்தேடி அருகே உள்ள வத்தலக்குண்டு காட் ரோடு பகுதியில் அமைந்துள்ள அந்த பண்ணை தோட்டத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இயக்குநர்கள் RK செல்வமணி மற்றும் சீமான், சமுத்திரக்கனி, வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பல இளம் இயக்குநர்களும், பாக்கியராஜ் மற்றும் சித்ரா லட்சுமணன் உள்ளிட்ட அவர்களுடைய கால பாண்டியராஜன் உள்ளிட்ட பாரதி ராஜாவின் முக்கிய சீடர்களாக இருந்து திரையுலகில் அவரோடு பயணித்த பல இயக்குநர்களும், இதே போல நடிகர் நடிகைகளும், ஏராளமான நடிகர்களை தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவர். நடிகைகள் ராதிகா, ராதா மற்றும் ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, பிரியாமணி, ரமா, சுகான்யா என பல நடிகைகளை அறிமுகப்படுத்தியதோடு நடிகர்களையும் கார்த்திக், பாண்டியன் மற்றும் நெப்போலியன், சுதாகர், ராஜா மற்றும் மனோஜ், ரவி உள்ளிட்ட பலரை திரையுலகில் அறிமுகப்படுத்திய ஒரு இந்த மண்ணின் மகத்தான கலைஞர்களில் ஒருவராக திகழும் பாரதி ராஜாவுக்கு இறுதி சடங்கு இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய சொந்த ஊரில் தோட்டத்தில் உறவினர்கள் மற்றும் திரையுலகினர், அமைச்சர்கள், அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் அங்கு அவருக்கு இறுதி சடங்கை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும், இறுதி மரியாதை செலுத்துவதற்கு காவல்துறையினர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த இறுதி மரியாதை நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உடல் நல்லடக்கம் நடைபெறும் இடத்திற்கு அருகே இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியில் அனைத்து தரப்பினரும், அந்த சொந்த ஊர் மக்கள், உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இப்போது பங்கேற்று இருக்கக்கூடிய காட்சியும், இறுதியாக அவரது உடலை உறவினர்கள் சுற்றி வரக்கூடிய காட்சி, கடைசியாக அவருடைய உடலை உறவினர்கள் சுற்றி வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உறவினர்கள் இறுதி சடங்கை நிறைவு செய்த பின்னர் அவருக்கு அந்த முழு அரசு மரியாதையோடு அந்த இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. இப்போது அந்த நல்லடக்கம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டு அவரது உடல் அந்த நல்லடக்கம் செய்வதற்கு முன்னதாக அந்த துப்பாக்கி குண்டுகள் முழங்கப்படும். அதன் பின்னர் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நீலாங்கரையில் நேற்று முன்தினம் அவருக்கு உடல்நல குறைவால் பாதிப்பு ஏற்பட்டு நேற்று அவர் காலமானார் என மருத்துவர்களால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. வயது முதிர்ச்சி, பல்வேறு நோய்களோடு அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அந்த சிகிச்சை பலனின்றி இப்போது அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு அரசு மரியாதையோடு பாரதி ராஜாவுக்கு அங்கு பிரியா விடை கொடுக்கிறார்கள் தமிழக மக்கள். தமிழகத்தில் ஒரு தமிழ் சினிமா உலகில் இதுவரை தமிழ் சினிமா உலகில் முதன்முறையாக கிராமத்து வீதிகளையும் அந்த மக்களின் வாழ்க்கையையும் திரையில் முதன்முறையாக திரைப்படங்களாக எடுத்து மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு மாபெரும் கலைஞனுக்கு பிரியா விடை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இப்போது அந்த இறுதி சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உறவினர்களும் அரசு அதிகாரிகளும் இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக அந்த நல்லடக்கம் நடைபெறும் இடத்தில் அவர்கள் குழுமிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை எடுத்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு இயக்குனர், இமயம் என தமிழக மக்களால் போற்றப்படக்கூடிய பாரதி ராஜாவின் உடல் இப்போது நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் அவரது உடலானது
இன்னும் சில நிமிடங்களில் அந்த நல்லடக்கம் நடைபெறக்கூடிய இடத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டவுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. முழு அரசு மரியாதையோடு தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு மாபெரும் திரை கலைஞனுக்கு அந்த இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குனர் பாரதி ராஜா தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பிறந்து சென்னைக்கு வேலை தேடி வருகை புரிந்து திரைத்துறையில் நுழைந்து மகத்தான சாதனைகளை படைத்து வெற்றி படங்களை கொடுத்து மக்கள் மனதில் இடம்பெற்று இன்று அவருடைய சொந்த ஊரிலேயே அவரது உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த கரகரத்த குரல் காற்றில் கலந்து விட்டது. அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லடக்கத்திற்கு முன்னதாக துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. தமிழக மக்கள் பாரதி ராஜாவுக்கு இறுதி மரியாதையும் இறுதி அஞ்சலையும் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களிடமிருந்து ஒரு மகத்தான கலைஞன் பிரியா விடை பெற்றிருக்கிறார்.